ஹலோ. யாஹ்! ஐ அம் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓகே. பட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணா, பைக் ட்ரைவ் பண்ணினா, அப்ப கொஞ்சமா என்னால முடியாம இருக்குது. மற்றபடி ஐ அம் ஓகே தான். இன்னைக்கும் விடக்கூடாதுன்னுட்டு மார்னிங்கே நான் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டேன். சரி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்குது. பெட்ட கிளீன் பண்ணுவோம்டா. என்னோட நாய்க்குட்டி என்னிடத்திலேயே படுத்து என்ன கிளீன் பண்ண விடல. இப்போ நான் அந்த பெட்ஷீட்ட தொட்டேன்டா எனக்கே கடிக்க வருவா. அவர்ற பொருள் நாங்க தொடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ வழமையா நான் 4:30, 5க்கெல்லாம் போறேன். பட் இப்போ கொஞ்சம் முடியாதுன்றதால விட்டுட்டு நான் மார்னிங் ஒரு 7:30க்கெல்லாம் போனேன். ஓகே அந்த டைமும் ஆட்கள் குறைவுதான். ஸோ இந்த முறை நான் அடி அடிக்கல. அடி பிரதர்ஷனம் தான் செய்தேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு மார்னிங் வந்துட்டு டிரான்சிஷன் வீடியோக்கு நான் வீடியோ எடுக்க வேண்டிய இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் போயிட்டேன். கிளாஸ் போயிட்டு வீட்டை வரும்போதே 2 மணி. 2 மணிக்கு பிறகு வந்து சாரிக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணல. நான் கோயிலுக்கு போகணும், சாப்பிடல, அகைன் தலைவலி. ஹூ, எவ்வளவு பிரச்சனை. அதாவது நார்மல் டைம்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு ஒர்க்ல நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டனோ, அப்செட் ஆயிட்டனோ, அதுக்கு பிறகு எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நல்ல காலம் அம்மா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதால குயிக்கா ரெடியாகி போயிட்டேன். என்னடா இன்னைக்கு நானும் ஃப்ரெண்டும் மட்டும்தான். ஒரு மாதிரி லோன்லியா இருந்துச்சு. என்ன ரீசன்டா 4-5 பேரோட இருந்து கதைச்சி சந்தோஷமா இருக்கிறதுக்கும் 2 பேரா இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு தானே. நாங்க தேடிட்டு இருந்தாங்க யாராச்சும் கிடைப்பாங்களா கதைக்கிறதுக்கு அப்படின்னு. கடையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு ட்ரிங்க் கொண்டு எடுத்துட்டு அப்படியே வீட்டை வந்துட்டேன். நாளைக்கு மார்னிங் அகைன் கோயிலுக்கு போகணும். நாளைக்கு நான் கற்பூர சாட்டி எடுக்கிறேன். வீட்டை வந்தாச்சு. ஆல்ரெடி 2-3 வீடியோ எடிட்டிங்ல இருக்கு. அது அப்படியே போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். நாளையான் மினி பிளாக்ல